சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், திரௌபதி அம்மன் ஆகிய 3 கோவில்கள் உள்ளது. இந்த 3 கோவில்களின் திருவிழாவும் ஒரே நாளில் பூச்சாட்டுதல் செய்து திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 3 கோவில்களின் சித்திரை திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. முன்னதாக சரவங்கா நதிக்கரையில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பூக்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பெரிய மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூக்களை கொட்டி வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் திருத்தேர்பவனி வரும் நகர உலா நடைபெற்றது. நகரில் உள்ள மக்கள் அனைவரும் திருவீதி உலா வந்த அம்மனை வழிபட்டனர். தேவக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்ப உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையின் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் திருக்கல்யாண உற்சவம், திருத்தேரோட்டம் முடிந்தது. இந்த நிலையில் தெப்ப உற்சவ திருவிழா இன்று நடைபெற்றது. ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அம்பாள் மூவரும் அலங்கார மண்டபத்தில் இருந்து வீதி உலா வந்தனர். பின்னர் தெப்பக்குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் தெப்பக்குளத்தில் உள்ள 6 படித்துறைகளுக்கு 3 முறை சுற்றி வலம் வந்தனர். இந்த தெப்ப உற்சவ விழாவில் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற தெப்பக்கரையில் விளக்கேற்றி வழிபட்டனர். பழனியில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ரேணகாளியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் வீதியுலா எழுந்தருளினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி புதுதாராபுரம் சாலையில் காவலர் குடியிருப்பு அருகே அமைந்துள்ளது அருள்மிகு ரேணகாளியம்மன் கோவில். இக்கோயிலில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி 60ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக தங்கரதத்தில் அருள்மிகு ரேணகாளியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து வீதிக்குலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை வரவேற்று பூஜைகள் செய்தனர். அரியலூர் அருகேயுள்ள கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். ஏழைகளின் திருப்பதி என்று அழைக்கப்படும் சிறப்பு பெற்ற கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் ஆண்டு பெருந்திருவிழா கடந்த 17ஆம் தேதி ஸ்ரீராமநவமி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 5ஆம் நாள் திருவிழாவான வெள்ளி கருட சேவையை தொடர்ந்து 7ஆம் நாள் திருவிழாவான திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான பெருந்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் தேரில் காட்சியளித்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களின் வசதிக்காக திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், கும்பகோணம், சேலம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கும்பகோணம் அருகே குரங்குகள் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு முன்பு குரங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மேலவழுத்தூர், ஹாஜியார் தெரு சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள தெருக்கள் மற்றும் வீடுகளின் உள்ளே ஏராளமான குரங்குகள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதாகவும், வீடுகளில் புகுந்து சமைத்து வைத்த பொருட்களை தின்று விடுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டும் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து இப்பகுதி கிராம பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் குரங்குகளை கூண்டுகள் வைத்து வனத்துறையினர் உடனடியாக பிடித்து சென்று அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டுவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.